ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு 30 டேஸ் சேலஞ்ச் நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். ஸோ இந்த சேலஞ்சில் சொல்கிற ரெசிபியை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபர்டிலிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து மேல் ஃபீமேல் 2 பேருமே ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களுடைய ஃபீமேல் ஹார்மோன்ஸை டெவலப் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி மேலோட டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன்ஸை டெவலப் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதை நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் 30 டேஸ் இதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். ஆல்ஸ் உங்களுடைய பீரியட்ஸான ஃபர்ஸ்ட் டேலேருந்து உங்களுடைய நெக்ஸ்ட் பீரியட் வரைக்கும் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஃபர்டிலிட்டி வந்து பூஸ்ட் ஆகிறத நீங்களே வந்து ஃபீல் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்ஸஸ்ரீ சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கு வந்து ஒவ்வொரு சொல்யூஷன் சொல்லியிருப்போம். இவங்களுடைய க்ரோத், எண்டோமெட்ரியமில் இஷ்யூஸு, இல்லை வந்து மொட்டிலிட்டி, ஆண்களில் வந்து மொட்டிலிட்டி இஷ்யூஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு இஷ்யூஸும் நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் பட் வந்து இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நான் சொல்ல போகிற இந்த ட்ரிங்க் வந்து உங்களோட எல்லா இஷ்யூஸுக்கும் வந்து ஒரு சொல்யூஷனாக அமைய போகுது. ஓகேங்களா? இது வந்து நம்ம வந்து பொதுவாக நிறைய டிப்ஸ் சொல்லுவோம். பொதுவாக நம்ம ஃபாலோ பண்ணுற வெந்தய டீலேருந்து க்ளோ வாட்டர் வரைக்கும் அதில் சின்ன சின்ன கசப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற இந்த ஸ்மூத்தியில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு கசப்பு தன்மையுமே இருக்காது. குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் ரெகுலராக உங்களுடைய டயட்டில் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிற பொருள் என்னென்னா, 1 டீஸ்பூன் வந்து பூசணி விதை நம்ம ஆட் பண்ணுவோம். பொதுவாக வந்து இந்த பூசணி பார்த்திங்கன்னா நம்மளோட சீட் செகண்டில் ஹார்மோன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மென்னில் பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட ஹார்மோனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் அந்த பூசணி விதையை வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்க போகிறீங்க. டேபிள் ஸ்பூனுக்கும் டீஸ்பூனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரே 1 டீஸ்பூன் வந்து நீங்கள் பூசணி விதை எடுத்துக்க போகிறீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளாக்ஸ் சீட் எடுக்க போகிறோம். பொதுவாக ஃப்ளாக்ஸ் சீட்னாவே நீங்கள் கேள்விப்பட்டிருங்க. ஃப்ளாக்ஸ் சீட் ஆயில் அந்த மாதிரி நிறையா கேள்விப்பட்டிருக்கல்லவா? அது வந்து உங்களுடைய ஹேர் க்ரோத்துக்கு, ஸ்கின்னோட க்ளோவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஹார்மோன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும், ஃபர்டிலிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ளாக்ஸ் சீட் வந்து 1 டீஸ்பூன் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற இன்க்ரீடியண்ட்டை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியண்ட். இதனால் வரைக்கும் நான் இதை பற்றி சொன்னதே கிடையாது. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பேர் வந்து சாரப்பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, சிருஞ்சி. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக வந்து உங்களுடைய ஃபைபர் ரிச் ஃபுட்டு எடுத்துக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது உங்கள் டைஜஷனை இன்க்ரீஸ் பண்ணும். இது கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறையா இதில் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் ப்ரோட்டீனும் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டி ஜாஸ்தி இருக்கிறது. இதை பார்த்திங்கன்னா வந்து ஒரே 1 டீஸ்பூன் மட்டும்தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு இது என்ன ஃபஸ்ட்டு பம்ப்கின் சீடு, ஃப்ளாக்ஸ் சீடு, சாரப்பருப்பு, சிரஞ்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 3மே வந்து ஒரே 1 டீஸ்பூன் மட்டும்தான். 3மே ஒரு டீஸ்பூன், அதாவது மொத்தம் 3 டீஸ்பூன் நீங்கள் வந்து இப்போ ஆட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வால்நட் ஆட் பண்ணணும். வால்நட் வந்து 2 வால்நட் நீங்கள் நைட்டே ஊற வைப்பீங்க. டெய்லி ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்காங்களா இருந்தால் 2 வால்நட். அதே மாதிரி 5லேருந்து 6 பாதாம். இந்த பாதாமை வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நீங்கள் ஊற வச்சுருப்பீங்களவா? ஸோ அந்த பாதாமை வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து அப்படியே சாப்பிடாம இந்த மாதிரி வந்து ஸ்மூத்தியில் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ 5லேருந்து 6 பாதாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த பேரிச்சம்பழம் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த பேரிச்சம்பழம் வந்து 4 பேரிச்சம்பழம் சீடை எடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். இந்த பேரிச்சம்பழம் சேர்த்ததுனால உங்களோட ஸ்மூத்தி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் தாராளமாக வந்து இது வந்து நீங்கள் ரெகுலராக குடிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது உங்களுடைய ஸ்மூத்தியோட டேஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி அயனையும் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 4 பேரிச்சம்பழம் வந்து இதில் நீங்கள் எடுத்துக்கோங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கிஸ்மிஸ் எடுத்துக்க போகிறீங்க. இந்த கிஸ்மிஸை வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக அப்படியே ட்ரையாக எடுத்துக்காமல் நீங்கள் நைட்டே வந்து ஊற வச்சிடலாம். ஸோ இப்போ இந்த வால்நட், பாதாம் இதெல்லாம் நம்ம நைட்டே ஊற வைக்கிறோம் இல்லையா, அது அது ஊற வைக்கும்போது இந்த கிஸ்மிஸ் பழத்தையும் வந்து நீங்கள் வந்து நைட்டே ஊற வச்சுக்கலாம். இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோம். மற்ற எல்லாமே வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறோம். இந்த ஒன்று மட்டும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோம். எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அது வந்து உங்களுக்கு ஸ்மூத்தியாக கிடைக்கும். இதில் நம்ம என்னென்ன போட்டிருப்போம்னா ஒரு டீஸ்பூன் இது பம்கின் சீடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஒரு டீஸ்பூன் பம்கின் சீட், ஒரு டீஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட், அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சாரப்பருப்பு, அண்ட் தென் பார்த்திங்கன்னா வால்நட், பாதாம், பேரிச்சம்பழம், அப்புறம் கடைசியாக கிஸ்மிஸ், அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையுமே உள்ளே போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி ஒரு ஸ்மூத்தி மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மேலே வந்து ஒரு 2-3 ஆப்பிள், ஒரு ஆப்பிளை வந்து கட் பண்ணி பீசஸ் மாதிரி உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆப்பிளை கட் பண்ணி உள்ளே போட்டுட்டு அது நீங்கள் ஸ்மூத்தியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். ஆப்பிள் இல்லாட்டி செவ்வாழைப்பழம் ஏதாவது ஒன்று நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வந்து வெறும் வயிற்றில் நீங்கள் இதை சாப்பிட்றீங்கன்னா வாழைப்பழத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாழைப்பழத்தை வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிடக்கூடாது. இல்லை இது நான் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றேன்னா நீங்கள் தாராளமாக வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை எனக்கு கட் பண்ண முடியலை, நான் ஃபுல்லாகவே அரைச்சி ஒரு நல்ல ஒரு திக்கஸ்ட் ஸ்மூத்தியாக மாற்றிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக உள்ள ஒரு ஆப்பிளோ ஒரு செவ்வாழைப்பழமோ உள்ளே போட்டு நல்லா அரைச்சி ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தியாக வந்து ரெடி பண்ணி அதை நீங்கள் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து சின்னதாக வந்து ஒரு பிஞ்ச் வந்து சினமன் பவுடர் நீங்கள் சேர்த்திக்கலாம். இது வந்து உங்களுடைய ஹார்மோன் பேலன்ஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சினமன் பவுடரை நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இது வந்து இன்னும் உங்களுக்கு ஸ்மூத்தி ரிச்சாக வேணும் அப்படின்னா இதில் வந்து ஒரு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 15 டேஸ் சேர்த்துக்கும் போது உங்களுடைய அந்த எண்டோமெட்ரியம் வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுடைய அந்த தேங்காய் பாலும் நீங்கள் இதில் தாராளமாக சேர்த்துக்கலாம். வந்துட்டு வந்து உங்களோட ரிச்னஸ்க்காக நீங்கள் வேணும்னா வந்து குங்குமப்பூ இருக்குல்லவா, ஸோ அந்த குங்குமப்பூ வந்து நீங்கள் வந்து ஒரு பீஸ், ஒரு வேளை டயபெட்டிக்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு பீஸ் தான் நீங்கள் சேர்த்துக்கணும். மேக்ஸிமம் 1 ஆர் 2 பீஸஸ் சேர்த்து நீங்கள் குடிக்கும்போது இன்னும் கலரும் நல்லாயிருக்கும் பார்க்கறக்கு, அதே மாதிரி ரிச்னஸும் ஜாஸ்தி இருக்கும். ஸோ வேணும்னா உங்களால் முடிஞ்சால் நீங்கள் தாராளமாக இதில் வந்து ஒரு ஸ்ட்ராண்ட், அதாவது ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட் குங்குமப்பூ வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்மூத்தியை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது உங்களுடைய ஃபெர்டிலிட்டி வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த மந்த் பேபி தங்கலை அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ளோ வந்து கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்மூத்தியை வந்து நீங்கள் வந்து 30 டேஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இது வந்து உங்களுடைய ஃபெர்டிலிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இதை எடுத்துக்கோங்க. இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய ஃபெர்டிலிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச தகவல் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.